தேவ பிரசன்னத்துக்குள்ள ஒருத்தனுக்கு வந்துட்டா சந்தோஷம் தாங்க முடியாத அளவுக்கு வரும். தேவ வசனத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்துட்டா அவன் வாழ்க்கை சந்தோஷமா மாறும். எத்தனை கிரஷ் வந்தாலும் அவன் ஃப்ரெஷ்ஷா இருப்பான். யாரெல்லாம் உங்களை கிரஷ் பண்றவங்களுக்கு தெரியல, நீங்க ஃப்ரெஷ் ஆக போறீங்க. எத்தனை கிரஷ் வந்தாலும் நீ தான் ஃப்ரெஷ். கடைக்கு போன உடனே நீங்க என்ன கேக்குறீங்க? ஃப்ரெஷ் ஜூஸ். என்ன கேப்பீங்க? ஜூஸ்ன்னு கேட்டா வேற எல்லாம் தூக்கி கொடுத்துறான். ஃப்ரெஷ் ஜூஸ்ன்னு கேட்டா என்ன பண்ணுவான்? உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா வர்றதுக்கு முன்னாடி சில பழங்கள் கிரஷ் ஆவணும். கர்த்தர் யாருக்கோ பேசுறார். சத்துரு உங்களை கிரஷ் பண்ணிட்டு இருக்கிறானா நீ ஃப்ரெஷ்ஷா மாற போற. உங்க லைஃப்ல உங்க வியாபாரம், பிசினஸ், கைகளின் பிரயாசம் உன்னை ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு அவன் நினைச்சிட்டு இருக்கிறான், நான் இவனை கிரஷ் பண்றேன். எல்லாரும் சேர்ந்து சொந்தக்காரங்க எல்லாம் மனுஷங்க எல்லாம் சேர்ந்து கிரஷ் பண்ணாலும் உங்க லைஃப் ஃப்ரெஷ்ஷா மாற போகுது. பக்கத்துல சொல்லுங்க, கிரஷ் பண்ண நீ ஃப்ரெஷ் ஆக போற. நீ ஃப்ரெஷ் ஆக போற.